தூக்கிட்டாங்க. பெண்கள் அணி வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து வேலை இருந்து இந்த பாரு டீம் எப்பா பார்த்தாலும் ட்ரோல் டீம் அடிக்குது. உடைக்க தின்னு போட்டுட்டு இருக்கான். பாரு தூக்கிட்டானுங்க எத்தனை தடவை நான் கூட்டாலும் தூக்குறானுங்க அடி. ஆனா 12 கில் எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. ஆனா டிஃபெண்டர்ஸ் இன்னொரு பெண்கள் அணி இருக்குடா. தூக்கி ஒரு 2 பெண்கள் அணி உயிரோடு இருக்கு. 4 பேரா இருக்காங்க பாருங்க. டிஃபெண்டிங் டீம் வேற இருக்கு. மாட்டிச்சு நினைக்கிறேன். இந்த பக்கத்துல இவனுங்க வேற இருக்கானுங்க. ரூடு குணால் வேற இருக்கானுங்க ஒரு பக்கத்துல. அந்த பக்கம் பெண்கள் அணி. ஆனா இவங்க நினைச்சா வாய்ப்பு இருக்கு. பெண்கள் அணி இல்ல குறைச்சுறானுங்க. போடு. அவங்க ஆட்டிய போடுறாங்க கில்லெல்லாம். மூன்ஸ்லேஸ் ஐயா அவோ சோபியோ என்ட்ரி கொடுத்தார்கள். என்ட்ரி கொடுத்து கொண்டிருக்கோம் நம்ம வீடு பிடிஎஸ் கேஸ். கில்லு பாருங்க. SOGBDS ஒரு டீம் 21 கில்லு அடிக்க முடியாது. 27 தான் வரும். அவங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜி போட்டு பேலன்ஸ் இருக்க கில் எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் முடிந்தது. ஆனா கடைசி ஃபைட் 2v4 ஆ 1 HP. ரோல் ஏறிட்டு இருக்கான். ஏய் போஸ்ட் மட்டும் போட்டு பொளைக்கிறாங்க. டேய் எவ்வளவு கில்லு? 18 20 25 கில்லு சொல்லி. யாரா எவ்வளவு கில்லு? தின்னு 8, சிங்கட்ரோல் 10, ஜியோசோஜி 5, ஐவரி 2 அடிச்சோம். நான் முட்டையில இருந்தானே. அண்ணா அது 300 சப்ஸ்கிரைபர்னா சொல்ற சக்கர் சொல்றா. கைஸ் இன்னொரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா 75k முக்காவாசி கடலை ரீச் பண்ணிடலாம் 100k அடிக்கிறதுக்கு. சோ பாத்துட்டு இருக்க நல்ல உள்ளவங்கலாம் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. 25 கில்லு? ஆமாண்ணா 25. ஓகே. கமான் கைஸ் எல்லாம் ஏமனுக்கு போயிட்டு ஒரு உங்களுக்காக ட்ரை அவுட்ஸ் நடத்துறான். கால்ல இருந்து வரான், எல்லாமே பண்றான். போட்டு மறந்து விருதுகள் கைஸ் அவனுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் 300 சப்ஸ்கிரைப் தான் கைஸ் 75kக்கு போராடி கொண்டிருக்கும் ஏமனுக்கு போட்டுவிடுங்க கைஸ். ரோனுக்கு 100k அடிச்சா ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு வாங்கி தரேன்னு. உங்களால் முடியும். டக்குன்னு போய் ஒரு 300 பேர் 4000 பேர் பார்க்குறீங்க. ஒரு 300 நம்ம ஏமனுக்காக பண்ணிவிட மாட்டீங்களா? கிரிட்டுன்னு படத்தில் முக்கியமான கேரக்டர் ஏமன் தான் கைஸ். மறந்து விருதுகள் கைஸ். போங்க கைஸ் கமான் கைஸ். மக்களே ஒரு 300 சப்ஸ்கிரைபர் தான் 70 வேலை வேட்டியாஸ். ஆஹா அதாவது மத்த அனைவ தீமையாம அகால வரமுடைய வச்சு நிறையா போட்டாங்க. டிஃபெண்டர் வேற இந்த மாதிரி ஏண்டா இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் ஏண்டா கூட் பண்ண முட்டைன ஏண்டா ஐவரி பின்னால ஒன்னு எல்லாம் ஓட்டிக்கிறாங்க எல்லாரும் வச்சு வெளுத்து வாங்கிட்டுறாங்க. எம்போர் நானி ஏண்டா 0 கில் எடுத்துச்சிருக்குதா? ஒரு
வேற ஒரு இடத்துல போயிட்டு இறங்கி கன் எடுத்துட்டு ஏன் நீ ஈவெண்ட்டுக்குள்ள போடுது? ஈவெண்ட்டுக்கு இல்லை, வெறும் கத்தி எடுத்து கசக் பசக் கசக் பசக்குன்னு. ஏண்டா அந்த ஒரு நிமிஷத்துல என்ன ஆக போகுது? ஒருத்தர் கார் எடுக்க சொல்லுங்க, 3 பேர் போய் கன் எடுங்க, டக்குன்னு உள்ள போய் அந்த பெரிய வீடு குத்துங்க, 4 பேர் கன்ல ஆடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிங்கன்னா வந்துட போகுது கில்லு. 10வது 15வது வரும்ல, சும்மா சுத்திட்டு ஏரோப்ளேன்ல போறதுக்கு. ரைவல்டி விபிடிஎஸ் உங்களை ரைவல்டி எடுக்குதுன்னு தெரிஞ்சு உங்களை உடைக்குது, உங்களை ஜெயிக்க விடாம பண்ணுது, துரத்துது, எல்லாமே பண்ணுது. ஏண்டா மாத்தவே மாட்டேங்கிறீங்களே? 7 மேட்ச்ல ஒரு கேம் பிளான் சேஞ்ச் ஆயிடுங்க, அதையே பண்ணிட்டுக்கிறீங்க மறுபடியும். என்ன ப்ரோ பண்ண சொல்றீங்க? அதே ஒண்ணுடா, ஒருத்தர் கார் எடுக்க வைடா, பக்கத்து வீட்டுல அந்த நம்ம ஜோன் பக்கத்துல ஈவென்ட் பக்கத்துல எல்லாரும் இறங்குறாங்க, பக்கத்துல ஒருத்தர் கார் எடுக்க வை, அந்த பிரோடாவை 3 பேர் பக்கத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் 3 வீடு இறங்குங்க, ஒரு கண்ணு தூக்குங்க, காரை தூக்குங்க, போய் அந்த மெயின் வீடு அடிங்க, முடிஞ்சு போச்சு. 4 பேர் கண்ணுல அடிங்களா? அவனை கத்தி வச்சிருக்கும் போது தான் ப்ரோ ஈஸி கில். அவனுங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ப்ரோ ஈஸி கில் எடுக்கிறது? கத்தி உங்களுக்கு தான் லக்குலாம் அமையவே மாட்டேங்குதுடா, உங்களுக்கு யாருமே எப்பவுமே கன் எடுத்துடுறோம் ப்ரோ நாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு தானே சாவுறோம். அப்படியே என்ன இல்லை, உனக்கு மட்டும் தான் கண்ணு, நீ மட்டும் போய் ஒரு பாக்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துடுற, மீதி 3 பேரு அன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ ஸ்ட்ராட்டஜியே, வேற என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல இல்ல, மத்தவங்க எல்லாம் போய் நல்லா கவனிச்சு பாரு, பிடிஎஸ் எல்லாம் எல்லாம் போய் கன் எடுத்து வர்றானுங்க, போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், நாங்க இங்க வந்து இந்த பாக்ஸ் அடிச்சுட்டு ஜஸ்ட் 1 மினிட் ஹோல்ட் பண்ணாலே வந்து கன்ல ஸ்பான் ஆக ஆரம்பிச்சு செத்துறானுங்களே. 7 மேட்ச்மே செத்துறமே. நீங்க ஒரு மேட்ச்ல 20 கில் அடிச்சிங்க, அந்த மேட்ச் 40 கில் டின்னர் அடிச்சு ரெக்கார்ட் போடுவீங்கன்னு பார்த்தா டப்புன்னு செத்து போயிட்டீங்க. நானா சொல்லிட்டு இருந்தேன் 40 கில் ரெக்கார்டு போடாங்களா அப்படின்னு. என்னவோ போங்க, கொஞ்சம் லைட்டா சப்பிடுச்சு. 3 நாள் வந்து நான் நிக்கிட்டு இருக்குது டிபிடிஎஸ். இட் இஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். என்ன ஆச்சு? அதாவது அந்த ஒரு பிளான் வரல அப்படின்னா அந்த பிளானை வந்து மாற்ற வேண்டியது கடமை, அப்போதான் செட் ஆகும், இல்லைன்னா வேலையாகாது. அந்த பிளானே போடாதீங்க, அந்த பிளானே எடுக்காதீங்க, அந்த பிளான். அதாவது என்ன தப்புன்னு எங்களால் பார்க்கும்போது தெரியும்ல, அது நீங்கள் பவர்ஃபுல். நீங்கள் போய் லக்கு கேம் விளையாடுறது வந்து உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற கணக்கு. நீங்கள் பவர்ஃபுல்னா உங்களோட பவரை யூஸ் பண்ணி தான் விளையாடணுமே இல்லையா, அங்கே லக்கு விளையாடக்கூடாது. லக்கு விளையாடுறவன் வந்து பவராக இல்லாதவன் ஏதோ ஒரு மேட்ச்சில் அடிக்கிறவனுக்கு தான் அந்த அவன் கத்தியில் அதை ஆடணுங்கிறது. நீ எத்தனை பேர் எவ்வளோ கண்ணு இருந்தாலும் நீ அடிச்சு விடுவ, உனக்கு எதுக்கு கத்தியில் இருக்கும்போது அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் தேவையில்லை. கண் எடுத்துகிட்டு போய் அடி, ஒன்றை நீ நம்பினா தான் முடிஞ்சு போச்சு. நீ நீயே தாழ்த்திக்கிறன்ற மாதிரி கணக்கு வருது, அது பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் 4 பேரும் பவர்ஃபுல்லாக இருந்துட்டு நீங்கள் கத்தி சண்டை போடுறது எதுக்கு? அந்த இடத்துல நீங்கள் எம்பிடிஎஸ் மட்டும் கத்தி சண்டை போடுறது, நீங்கள் 2 பேருமே செத்து போயிடுறீங்க. அது வந்து ஒரு பெரிய தவறாக அமையுது. அது லக்கு இல்லைடா, ஏதாவது ஒரு மேட்ச் தானே அமையும் நமக்கு. ஆனால் ப்ராபபிலிட்டி படி எல்லா மேட்சுமே நமக்கு அமைச்சிக்க தானே பார்க்கணும் நம்ம, அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ முன்ன மாதிரி கிடையாது, சப்பானியை நான் உள்ள விடுறதே இல்லை. பார்த்து இல்லை ட்ரையோட்ஸ் அணி எப்படி விளையாடுதுன்னு, 5 ட்ரையோட்ஸ் அணியுமே போட்டு வெளுத்து வாங்குது. அப்போ முன்ன மாதிரி வார் கிடையாது இது. அதனால தான் நான் இப்போயே சொல்லிட்டேன், முன்ன மாதிரி வார் கிடையாது. முன்ன மாதிரி சப்பானி இருக்க எல்லா டீமும் தூக்கிட்டு நான், எல்லாருமே பயங்கரமானவங்க தான். எல்லாருக்கிட்டையும் ஃபைட் எடுத்து ஜெயிக்கிறதே கஷ்டம். இப்போ நம்ம இப்படி லக்கில் விளையாடணும்னா வாய்ப்பே இல்லை, முடிஞ்சிடும். நான் வந்து இந்த வாரை வந்து ட்ரையோட்ஸ்க்கு அப்புறம் இருக்க வார் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த ட்ரையோட்ஸ்க்கு முன்னாடி இருக்க வார் வந்து ஒரு 10 டீம் சப்பர் டீமாக இருக்கும், அந்த 10 டீம் நல்ல டீமாக இருக்கும். ஆனால் இப்போ 25 டீமில் 24 டீமு 22 டீமு பயங்கரமான அணி, 2 டீம் மட்டும் தான் சப்பனி. அதுவும் அந்த டீமும் இருக்காது. ட்ரையோட்ஸ் போட்டு பெண்கள் டீம் இதோட முடிஞ்சிருச்சு, பெண்கள் டீம் இனிமேல் இருக்க மாட்டாங்க. ட்ரையோட்ஸ் போட்டு எல்லாமே ட்ரையோட்ஸ்லேருந்து வந்த டீம் தான் இருக்கும். ஸோ அதனால வார் வில் பி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் விளாடணும், வெறும் கன் பவர் மட்டும் நம்பி விளாடாதீங்க. இது வந்து உங்களுக்கு நான் இப்போவே உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 3 நாளில் தொடர்ந்து 3 டிராஃபிக்கில் தொடர்ந்ததே கிடையாது. அப்போ ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங்கிறது முதல்ல ஃபைன் கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை, இல்லைனா மாட்டிக்குங்க. ஸோ பரவாயில்ல, நாட் பிக் டீல். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, ஒரே ஒரு மேட்ச் தான், கிளிக் மேட்ச் தான் முடிஞ்சிச்சு. டைவெல்லாம் கூப்பிட்டு வச்சு காலைல விளாண்டு சிதச்சு ஏற்றி வச்சு விளாடுங்க, சரியா? சரிடா, பார்த்துக்கலாம். சரி, பாய்டா இவரி. டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. யார் ஒன்று எவ்வளோ கேவலம் பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிக்கிறது தான் மஸ். ஸோ அதனால பேசுறதெல்லாம் கண்டென்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்போ தான் ஜெயிச்ச பிறகு அதை போட முடியும், இல்லைன்னா வேஸ்ட். திட்டெல்லாம் பாராட்டப்படலாம், ஆனால் கண்டுக்காம மட்டும் இருக்கக்கூடாது,
அது உனக்கு தெரியும்ல. ஸோ அதனால ஜாலியா இருக்கு. ஓகே. வெல் பிளேட்லாம். சரி கைஸ். எஸ்டிஆர் யூஸ் பண்ண எஸ்டிஆர் இருக்கு. எஸ்டிஆர் வேற பாராட்டி என்ன எஸ்டிஆர் சார் கேக்குதா? டிஸ்கார்ட்ல இருக்க ப்ரோ கேக்குதா? எஸ்டிஆர் இன்னும் ஜெயிக்கல ப்ரோ ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வெரி. கேக்குதா ப்ரோ? கேக்குதா? கேக்குதா? அங்கேயும் கேக்குது. எஸ்டிஆர் இன்னும் ஜெயிக்கல சரியா? பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு வெரி. யார் ஒண்ணு வேணாங்களும் அவங்களே துரத்தி அடிச்ச பாரு. அங்க நிக்கிற நீ 1v4 பண்ணினா இன்னைக்கு வெரியா? எத்தனை மேட்ச் எப்ப பண்ண? ஷாட்ல ப்ரோ. அப்ப அவே போட்டியா? போட்டு முடிச்சு. அவே போட்டியா என்னப்பா? புரியல. அப்ப அவே போட்டியா? இல்ல ப்ரோ பிரேக் போட்டேன் ப்ரோ. ஆமா அவே போட்டேன் நான். ஏன் அப்படி விளையாடுறீங்க? எனக்கு ரொம்ப லாக் ஆகுது ப்ரோ. லேட்டன்சி ஆகுது எனக்கு. அந்த மேட்ச் மட்டும் நான் அவே போட்டேன். பார்த்தா டின்னர் வந்துச்சு. வெரி குட். என்ன பீட் செட் ஆயிடுச்சு உனக்கு? நன்றி. செட் ஆயிடுச்சு. ஒழுங்கா இன்னும் கால்ஸ் தான் நான் ஒழுங்கா தரல. அப்புறம் அது கரெக்டா சரி பண்ணிக்கணும். வெரி. இன்னும் ஜெயிக்கிற தம்பி நாளைக்கு ஒரு நாள் இருக்கு சரியா? டிஃபெண்டிங் கிங் தெரியும்ல ப்ரோ? சாய் ப்ரோ இருக்காரு. யார் டிஃபெண்டிங் கிங்? கடைசில சூசைட் கூட பண்ணுவோம். ஓகே. இப்போ போய் இது வேறயா? இதுல எப்படா என்னடா தப்புன்னு அப்படியே மாறிட்ட? நான் கடைசி லாஸ்ட் மேட்ச் கூட கோஸ்ட் ப்ரோ வந்து ரிவே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. அப்போ வந்து நான் தப்பு ரிவே பண்ணிட்டாருன்னா டப்புன்னு ஜோன்ல போய் செத்துலாம் தான் எதுக்கு கில் தரணும் தான் யோசிச்சேன் நான் அதுல. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேனா இல்லையானா? டிஃபெண்டிங் கிங் சாய அடிக்க விட்டு பாவா அவன் சிகரெட் போட்டு தரமா. இல்ல சொல்றான் நம்பர் 1 திடீர்னு என்ன சொல்றான்டா? டிஃபெண்டிங் கிங் இருக்காருல்ல சாய் இருக்காருன்றான். இவருக்கு வேற டீம்ல பேசிட்டு இருந்தா இருக்கும் இடத்தில் இருந்தே அப்படியே வேறொரு டீமுக்கு மாறும் தன்மை எனக்கு மட்டும்தான் உள்ளது. ப்ரோ ரொம்ப நாள் ஆசை ப்ரோ பிடிஎஸ்ல ஆடணும். அப்படியா? ஓகே யூ டிசர்வ் இட். நீ கிளான்ல வேற இருக்காது அதெல்லாம் யூ டிசர்வ் தான். ஆனா வந்து இந்த ட்ரைஅவுட்ஸ் நீ 15 கிலோ எடுத்தா உனக்கு தெரியும்ல? இல்லைன்னா அதை அடிச்சிடலாம். காசை காமிச்சு அந்த இடத்துல வர வச்சு உன்னை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் நீ அதுக்கு ஒர்த் இல்லைன்னு வெளியே தள்ளிடுவேன் தெரியும்ல? ஸோ அதனால 15 கிலோ எடுத்து ரைட் ட்ரையெல்லாம் இருந்துக்கோ சரியா? சரி ட்ரைஅவுட்ஸ் நடக்கும் எப்படியாவது உயிர் கையில் பிடிச்சி ஒரு 5 கிலோ மட்டும் எடுத்துரு. அதுக்கப்புறம் நீ அங்கேயே இருக்கலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டினா அப்புறமேட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துருவேன் கிரிட்டுன்னு சுவிட்ச் பிடிங்கி விட்டுருவேன். சரியா? சரி ஓகே. காலைல 7 மணிக்கு இருக்கணும் கிளம்பு. ப்ரோ காலைல கொஞ்சம் லேட்டா வரும் ப்ரோ. தலை பயமா வலிக்குது. ஒரு 1 hour பீஸ் மாட்டி அப்படியே படுத்துறேன். வலிச்சாலும் இப்ப நீ கிளம்பி போய் தூங்கிட்டு காலைல 7 மணிக்கு வரணும். நான் 7 மணிக்கே வந்துடுறேன் ப்ரோ எப்படி இருந்தாலும். பிசிக்கே விளாடக்கூடாது கிளம்பு. போய் தூங்க போ. சரி ப்ரோ. பொம்பளை சொக்கு ஒன்னும் ஓகே ப்ரோ. இன்னும் என்னோட இதுவும் கரெக்டா வியூஸ் பண்ண முடியல. அதுதான் பிசிகே பண்ணலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம். கிளம்புனா கிளம்பிடணும். கிளம்பு. சரி ப்ரோ. காலைல வந்து பை ப்ரோ. குட் நைட். அண்ணா இன்னும் 200 வேணும்ண்ணா. गाइस இன்னும் நாளைக்கு பாத்துக்கறேன்டா. இன்னைக்குலாம் நாளைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு. சரிண்ணா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆரம்பிச்சறேன். गाइस என்ன ப்ரோ 200 சப்ஸ்கிரைபர் நம்ம ஏமனுக்கு போட மாட்டேங்கிறீங்க. போட்டு விடுங்க गाइस. எல்லாரும் பாய் சொல்லுடா. ஹலோ பாய் சொல்லு. பாய் ரோபோ. பாய் ரோபோவா? எல்லாம் गाइसக்கு பாய் சொல்றீ. பாய் ரோபோ. பாய் கிஸ். Bye guys. Bye. Goodbye. Side out guys. We'll meet you tomorrow guys. Good night. Sweet dreams. Spread love. Spread positive. Spread happiness. Jolly. Fun பண்ணுங்க. பாய்